இங்க பாருங்க, ஒரு வாரத்துல இந்த அரசாங்கத்த பார்த்து என்னென்ன கேள்வி கேட்குறீங்கன்றத நெனச்சு பார்த்துட்டு, 2021ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு நெனச்சு பாருங்க. 2021 நம்ம எல்லாம் வாயை மூடிட்டு இருந்தோம். எடப்பாடியில தவறு கேள்வி இல்லைங்க. கேட்கலீங்க. அப்பெல்லாம் பேசக்கூடாது. எடப்பாடியில எப்ப ஆக்டிவ் ஆனாரு பாத்தீங்களா? எடப்பாடியில இப்போ ரீசெண்ட் டைம்ல அந்த எலெக்ஷன் டைம்ல தான் ஆக்டிவ் ஆனாரே அவரு. அவர்லாம் மோஸ்ட் கேள்வியே கேட்கல. விடுங்க, அதை நம்ம இப்ப சொல்லக்கூடாது. சொல்லுங்க கார்த்திக். இல்ல கேள்வி எல்லாம் கேட்கட்டும், ஒன்றும் தப்பு இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இவனுங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். 6 மணிக்கு மேலே வரமாட்டாப்புல, அது பண்ண பண்ணாப்புல, இது பண்ண பண்ணாப்பட்டும் ஒரு 100 நரேட்டிவ்ஸ் பண்ணியிருப்பானுங்க. இவனுக்கு பெரிய இன்டலெக்சுவல்னு சொல்லிட்டு இவனுக்கு பண்ண எல்லா விஷயங்களும் நம்மளே கூட சில நேரங்கள்லாம் வந்து ஐயோ இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ, இது இப்படி போகுதோ அப்படின்லாம் யோசிச்சிருப்பான். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி தன் என்ன வேணா பண்ணுங்கடா, நான் நிக்கிறேன்டா அப்படின்னு நின்று ஜெயிச்சு காமிச்சதான் நம்மால். இப்பவும் கூட இவனுங்க இந்த நாங்களாம் யோசித்தது வந்துட்டு, ஓகே எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளால டிவி சேனல் ஆரம்பிச்சிருவாப்புல, ஒரு சேனல் ஒன்று வந்துடும் அப்படின்லாம் யோசிச்சுட்டுலாம் இருந்தேன். ஆனா நீ எத்தனை டிவி சேனலை வச்சு என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னுடைய ஏன் மக்கள் இருக்காங்க, ஏன் ரசிகர் இருக்காங்க, நான் டைரக்டா அவங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பெரிய விளம்பரமே தேவையில்லை. நம்மளோட வாய்ஸ் தான் பெரிய விளம்பரம், வேற எந்த ஊடகமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை என்ன கேட்டா. அப்ப இப்பயும் மனுஷன் தில்லா நிக்கிறாப்புல, நீ என்ன வேணா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் நம்மளும் நம்பலாம், ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஆரம்பிக்கவே மாட்டாப்புல. ஓகேவா? அவனுங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறவனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு வந்து அவனுக்கு வந்து படத்தை ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா நம்மளால இதையெல்லாம் வந்து இப்ப திட்டுறவனுக்கு திட்டட்டும், அடிக்கிறவனுக்கு அடிக்கட்டும், நம்ம பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெளியே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சினி ஃபீல்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே வந்துட்டு அவர் ரொம்ப தன்மையா பேசுவாரு, ரொம்ப பாசமா இருப்பாப்புல, ஏதோ ஒரு தேவைன்னா வந்து அவரை வந்து உதவி செய்வாப்புலன்னு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. எத்தனையோ பேர் இதெல்லாம் ஒரு நாளும் கூட வந்துட்டு இவனுக்கு சொல்ற இந்த ரூட் மீடியாவோ இல்ல இவங்களாம் வந்து வெளியே வந்து பெருமைக்குன்னு சொல்லிக்கிறதுலாம் கிடையாது. விஜய் சைட்ல இருந்து அந்த நியூஸ்லாம் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனா எத்தனையோ துணை ஆக்டர்கள் அங்க கூட இருக்கவங்க, அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், இவங்களாம் எத்தனையோ பேர் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட நேச்சரே வந்து அதுதான். இவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து கட்டியமைக்கப்பட்ட பிம்பம்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எல்லாருமே ஒரு காலத்துல புரிஞ்சுக்குவானுங்க, ஓ இந்த ஆளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஏதோ நல்லது செய்யணும்னு இருக்குது, அந்த ஆள் அதுக்கு தான் வந்திருக்காருங்கிறத கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கிற நாள் வரும். ஸோ இவனுங்க பண்ற நெரேட்டிவ்க்கோ இதுக்கெல்லாம் யாரும் எதுவும் பயந்துட்டுலாம் இருக்காதீங்க, இது பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய வேலை இப்ப என்னன்னா, எப்படி சட்டமன்றத்துக்காக வேலை பார்த்தோமோ அதே மாதிரி இப்ப அடுத்து உள்ளாட்சி வருது, அதுக்கு உட்காந்துட்டு நான் வந்து அப்பா வந்து வீட்டுல எல்லாருமே வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட்டு இருந்தவங்க, நம்மளுக்கு இந்த டைம் ஓட்டு போட்டாங்க. ஆனா அப்பா மட்டும் போய் டிஎம்கே போட்டு வந்தாரு. ஆனா இந்த தடவை அவர் ஓட்டையும் நம்மளுக்கு மாத்தணும், அதுதான் என்னுடைய வேலை. இந்த 1 வருஷம் 2 வருஷத்துல இப்பயே ஒவ்வொரு விஷயமா அவருக்கு பேசி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டிலே வந்து நம்ம ஒன்றும் பொய்யெல்லாம் பரப்பிதான் அவனுக்கு கேட்க வேணாம். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது இப்போ என்ன போயிட்டு இருக்குது, இதனால நமக்கு என்ன கிடைக்குங்கிறத இன்னமும் நம்ம சர்க்கிள் இருக்க எல்லாத்துக்கும் புரிய வச்சு எவ்வளவு பேர்த்த வந்து நம்ம அதை வந்து புரிய வைக்க முடியுமோ பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய மெயின் வேலை. இங்க உட்காந்து எனக்கு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா முஞ்சி போனா ஒரு 10,000 பேர் இருப்பானுங்க. இவனுக்குள்ள பேசி இவனுக்குள்ள ஆர்டி பண்ணிட்டு யாருக்குடா அது நீங்க பேசுறீங்க அப்படின்னு இருக்கும் பல நேரங்கள்ல. இந்த டிஎம்கே பீப்புள் நிறைய பேர் பேசுறது வந்துட்டு யாருக்குடா பேசிட்டு இருக்கீங்க, நீங்களே பேசி நீங்களே ஆர்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்க பேசுறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அந்த மைக்ரோ என்ன சொல்லுவாங்க அந்த பரப்புரை, அதை வந்து நம்ம இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும். அதை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் நம்ம இவங்க பண்ணதே கொண்டு போவோம், என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கொண்டு போவோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துட்டு போவோம். இதை பண்ண ஆரம்பிங்க எல்லாருமே, இப்ப இருந்தே அந்த வேலையை ஆரம்பிங்க. அடுத்து அந்த உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம ஜெயிக்கணும். என்ன கேட்டா ஒரு பக்கம் பார்த்தா 15 வருஷமா இவனுக்கு காங்கிரஸ் கூட இருந்தானுங்க, அப்ப எல்லாம் மேல தோத்து போனானுங்க. ஆனா இந்த டைம் நம்மால் போய் நிக்கிறாப்புல, மேல காங்கிரஸ் வரப்போகுது, செம்ம கூத்தா இருக்கும். அப்ப அது எனக்கு அதுதான் நடக்குன்னு இப்போ ஒரு நான் போன தடவை வந்துட்டு கொஞ்சம் விளிம்புல தான் ஜெயிச்சிருக்கானுங்க, சந்திரபாபா அது இதுன்னு வச்சுதான் வந்து மேல பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் மேல காங்கிரஸ் வரப்போகுது, இன்னும் நல்ல கூத்தா இருக்கும். ஒட்டு மொத்தமா இவனுக்கு அழிஞ்சு போக போறானுங்க, அதுக்கான இதுதான் நடக்கும்னு தோணுது. அப்புறம் இவர் கேட்டார்ல இப்போ நீங்க அடுத்தவங்க கொண்டு வந்து திட்டத்தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ அடுத்தவங்க கொண்டு வந்து திட்டம் தான், ஆனா இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு இல்ல அவனுக்கு ஆரம்பிக்கிறப்போ இதெல்லாம் பண்ணாங்க, ஓகேவா? ஆனா நீங்க இந்த பீரியட்ல இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு பாப்பீங்க, இது சும்மா வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இது போறது. ஏன்னா இதைத்தான் எல்லாருமே பண்ணுவாங்க அந்த பூஸ்ட்ல,
நான் கஞ்சா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 வீடியோ எடுத்து போடுவானுங்க, அதை போடுவாங்க, இதை போடுவானுங்க, அது அப்படியே போயிடும். ஆனா இப்ப நீங்க பாப்பீங்க இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கும். அதத்தான் நம்மால் பண்ணுவாப்ல. நீங்க ஏன்னா அது நிறைய இடங்கள் நம்மளும் பார்த்துருக்கோம். அதுக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான். 3 மாசம் எல்லாம் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் தெரியும். ஆமா, இந்த ஃபாலோ அப் வந்து கண்டிப்பா இருக்கும். பிரச்சனை என்னன்னா இப்ப நரேட்டிவ்க்கு கவுண்டர் நரேட்டிவ், அந்த கவுண்டர் நரேட்டிவ்க்கு இன்னொரு நரேட்டிவ் சொல்லி 2 சைடும் வந்து ஒரே நரேட்டிவ் ஃபைட்டா இருக்கு. இப்ப நீங்க வெறும் எல்லாத்துலயும் இருக்கு பேசிக்கலி. நீங்க சொல்ற மாதிரி வந்து இது ஒரு சைட்ல நடக்கல, 2 சைடு நடக்குது. நான் வந்து நானே என் கண்ணுல என்னோட ஃபீல்ட்ல நிறைய ட்வீட் பார்த்தேன். என்ன ராஜ்மோகன் முதல் தலித் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது ஓட்டுறாங்க லைக் பேசிக்கலி. ஸோ அதான் சொன்னேன், இந்த களமே வந்து இப்படிதான் ஆயிப்போச்சு. 2 சைடும் வந்து நரேட்டிவ் பில்ட் பண்றது தான் ஆயிப்போச்சு. இது ஒரு சைடு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம சைடு இருக்கிற எல்லாம் பசங்க, சின்ன பசங்க நிறைய பேர் உள்ள இருக்கானுங்க. அவங்களுக்குலாம் வந்து ட்விட்டர்ல இங்க இது எப்படி வந்து இந்த ட்விட்டர் இயங்கிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, இங்க நம்ம பேசுறது இத்தனை பேர் பார்ப்போம். நரேட்டிவ் பில்டிங்லாம் வந்து காலங்காலமா வந்து 10 வருஷமா உலகத்துல நடந்துட்டு எல்லாரும் நடந்துட்டு மோடி பண்றாரு, இதுக்கு முன்னாடி திமுக பண்ணிச்சு, தாவேகா மட்டும் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி நம்புறது? இதெல்லாம் இல்ல, அதான் நான் சொல்ல ப்ரோ, ரியாலிட்டி வந்து இருக்கிற உண்மை. அதே மாதிரி இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரோ, அதே மாதிரி ஒரு போராட்டம் பண்ணா நீங்களும் கூட தான் எடுத்து போடுறீங்க. நாங்க தான் போராட்டம் பண்றோம், வேற யாரும் போராட்டம் பண்ண மாட்டோம், நீங்க தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. அத யாராவது கேட்கமா? நான் சொன்னல எக்ஸாம்பிள் தலித் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொய் இல்ல, அது போடுறது தப்பு தானே. எடுத்து போடுறது பிரச்சனை இல்ல, அவன் பண்றது. எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் தலித் மினிஸ்டர் அவர்தான், அதனால எடுத்து போட்டுருந்தீங்க. எது நீங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் அப்படி எல்லாம் வந்து ஆமா, இதுல எஜுகேஷன்லயும் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் தான் கோவிட் அன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பார்ப்பன மினிஸ்டர் போட்டாங்க அப்படின்னு டக்குன்னு குதிக்கும் போது நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தலித் மினிஸ்டர் போட்டாங்க அப்படிங்கும் போது இப்ப வந்து அவர் யூடியூபர், அவருக்கு என்ன அறிவு இருக்கு? நானே கேள்வி கேட்டேன். 2 சைடு எங்க நடந்துச்சு அப்படியே பார்த்தா இது ஒரு பெரிய கொலை கொட்டர் இல்லங்க. 50 வருஷமா எப்படி நடக்குதுன்னு நீங்க கார்த்திக் இருங்க. 2 சைடு நடக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாப்போம் ஆன்லைன்ல 2 சைடு நடக்குது நான் பாக்குறேன். நான் ஒன்னும் சும்மா எல்லாம் சொல்லல. நானே வந்து கேம்பெயின் இப்படி போது பாக்குறேன், கவுண்டர் கேம்பெயின். அதுவும் வந்து ஒரு வாரத்துல வந்து பெருசா வந்து என்னமோ எல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இதுல வந்து நடக்குது நீங்க சொல்ற மாதிரி எல்லா கொலையும் ஹைப் பண்றது எல்லாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி கொலையா நடக்கலையா அப்படின்ற மாதிரி. ஸோ 2 சைடு நடக்குதுங்கிறது நான் பாக்குறேன். நான் ஒன்றும் சும்மா ஃபர்ஸ்ட் இது நான் அந்த திட்டத்தை கேட்டது வந்து நான் கேட்டேன். பட் ஆனா நரேட்டிவ்லாம் சோசியல் மீடியா 2 சைடு நடக்குது, அதான் உண்மை. இல்லை சாரா, இப்போ திமுக ஆட்சி காலத்துல வந்து எத்தனை போராட்டங்களை நீங்க முன்னெடுத்து அதுக்கு தீர்வு கண்டிருக்கீங்க? சம்மந்தமே இல்லாம கேட்குறீங்க. போராட்டத்தை தீர்வு கண்டுக்கிறது போராட்டம் வழியா மட்டும் தீர்வு காண முடியாது இல்ல. போராட்டங்கிறது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், அவ்வளவுதான். கூட்டணி கட்சி தானே, கூட்டணி கட்சியா இருக்கும்போது போராட்டங்களை முன்னெடுத்து தீர்வு கண்டீங்களா, இல்லைன்னா நீங்க பேசினாவே தீர்வு வந்துச்சா? நாங்க பேசுனதால தீர்வு வருங்க. பேசுங்கிறது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் சொன்னதுக்கு. நான் அதுதான் எவ்வளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணீங்க திமுக ஆட்சி காலத்துல? அதுக்கு எனக்கு கணக்கெல்லாம் இல்லைங்க. நாங்க சால்வே பண்ண முடியாதுங்க. சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து கவர்மெண்ட் தானே இருக்கு, திமுக அரசு தானே இருக்கு. நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, ஒரு தலித்தை வந்து இப்ப கல்வி அமைச்சர் ஆகியிருக்குன்னு சொல்றோம். இதுல வந்து நாங்க என்ன தப்பா ப்ரொபகண்டா பண்ணிட்டோம்? ஒரே விஷயம், இது தப்பா ப்ரொபகண்டாவா இல்ல நீங்க வந்துட்டு உங்களுடைய ஆளுநர் பதவியேற்புல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்தே மாதரத்தை தான் பாடியிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் தமிழை பாடியிருக்கீங்க. இப்படி நீங்க பண்ண ஒரு விஷயத்த வந்துட்டு இல்ல நீங்க வந்து இப்ப தமிழ்ல பாடாம மட்டும் தப்பு, நீங்க இது அசிங்கமா இருக்கு, அது அசிங்கமா இருக்க சொல்லுங்க. நாங்க யாராவது இங்க அசிங்கப்படுத்துறோமா? நாங்க ஏதாவது பொய் சொல்லி ஏதாவது பண்றோமா? சொல்லுங்க, எது அசிங்க? 2ல யாரு வந்து இது ரெண்டையும் நீங்க ஈக்குவலா கொண்டு போறீங்க. நாங்க சொல்றது வந்துட்டு தலித் கல்வி அமைச்சர் அவர் இருக்காரு, நீங்க 50 வருஷத்துல 2 பேர்த்த அடையாளம் காமிக்கிறீங்க. நாங்க தலித் அமைச்சரை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நாங்க வந்த முதல் ஆட்சியிலே ஒருத்தர் கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருக்கோம், நாங்க காமிக்கிறோம். இது பெருமைதான். இதுல தப்பு சொல்றதுக்கு என்ன இருக்குது? உனக்கு தெரியலப்பா, ஏற்கனவே 2 பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன். ஓகே தான், எத்தனை பேர் ஆமான்னு சொல்லிட்டு போறோம். இப்ப எனக்கு புரியுது. பட் ஆனா வந்து சோசியல் மீடியா அப்படி ஒர்க் ஆக மாட்டேங்குது. நரேட்டிவ் கவுண்டர் நரேட்டிவ் ஒரே நிமிஷம். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல வந்தேன். நீங்க இந்த கட்சியில இருக்க சின்ன பசங்க இவங்க பேர் சொல்றீங்க, உங்களுடைய கட்சி தலைமையை இந்த வேலையை பாக்குது, அந்த அசிங்கம் பிடிச்ச வேலையை பாக்குது. நான் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன். சட்டமன்றத்துல உட்காந்துட்டு
உதயநிதி ஸ்டாலின் பேசுறாப்புல ஒரு பக்கம் உங்க கட்சிக்கு கூட்டணி கட்சியே நாங்க தான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் பேசியிருக்காப்புல. ஓகேவா? ஒரு பையன் நல்லா யோசித்துக்கோங்க. சோஃபா செட் அரசியல்னு ஒண்ணு சொல்றாப்புல. சோஃபா 2 பேர் வீட்டுக்கு போயிருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு திருமாவளவன் வீட்டுக்கு போயிருக்கு, முனைவர் வீட்டுக்கு போயிருக்கு. ஓகேவா? அப்ப திருமாவளவன் நீங்க அனுப்பிச்சு விட்டுறீங்க அப்படின்னா அப்ப அவர் வீட்டுக்கு போன சோஃபால இருந்த பணம் உங்களுக்கு பாதி வந்திருக்கா? நான் கேட்கிற கேள்வி. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நாங்க தான் வந்து அவுட் சைட் சப்போர்ட்னு சொல்லிட்டோம். இல்ல அதாவது இப்ப இவ்வளவு கேவலமா லூசுத்தனமா ஒரு நெரேட்டிவ் அங்க செட் பண்ணி வந்து போயிட்டு இதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. இது தப்பா இது தப்பா? என்னோட கேள்வி அதான். ஒரு பையன் வந்து சொல்றான் உங்களுக்கு அதான் ரெண்டு எப்படி தப்பு வரும்? எப்படி சொல்றீங்க? ரெண்டு ஈக்குவல் பண்றீங்க. நானு ரெண்டு நெரேட்டிவ் ஈக்குவலா கொண்டு வரேன். ஒரே தட்டுல வைக்க முடியாது ரெண்டையும். புரியுதா? இருங்க கார்த்திக். நரேட்டிவ்னா நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நம்ம நரேட்டிவ்னா எல்லாருமே அவங்கவுங்க இதை சொல்லதான் செய்யறாங்க. கம்யூனிஸ்டுகளும் அவங்களோட கட்சியோட இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட இதை நரேட்டிவ் சொல்லிக்கிட்டு. ப்ரொபகண்டா தப்பு இல்ல. அந்த ப்ரொபகண்டா சரியான ப்ரொபகண்டாவா இருக்கணும், உண்மையான ப்ரொபகண்டா இல்ல. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். நேத்து இருந்துட்டு ராஜ்மோகன் வந்துட்டு பிரைஸ் பண்ணது முக்காவாசி அம்பேத்கர் பேஜ் தான் நிறைய போட்டிருந்தாங்க. ஓகேவா? அவங்க தான் இருந்துட்டு ரொம்ப இருந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒன்னும் இந்த ப்ரொபகண்டா இருந்துட்டு நாங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட திணிக்கல. இது ஏதோ வந்துட்டு ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி சொல்றீங்களா இஸ்கராத்தோடர்? அது மோஸ்ட்லி போட்டு எல்லாமே ரெண்டாவது அது ப்ரொபகண்டாவே கிடையாதுடா. ப்ரொபகண்டானா அது வந்து தப்பா சொல்றது இல்ல தவறான இது பண்றது. என்ன சொல்றீங்க? ப்ரொபகண்டானா செட் பண்ணுவாங்கனா அதான் சொல்றேன். நம்ம இதுல இருந்து ஒருத்தர் மேல வந்திருக்கான், ஒரு அமைச்சரா இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு பெருமை. இது ஒரு ப்ரொபகண்டாவா? இப்போ எல்லா போராட்டம் நாங்க தான் பண்ணணும்னு பெயிண்ட் அடிப்பாங்க. அதுவும் ப்ரொபகண்டாங்கிறது வந்து பிரச்சாரம் நரேட்டிவ்ங்கிறது வந்து வேற. ப்ரொபகண்டாங்கிறது ஃபால்ஸ் நியூஸ் தான்டா. இது பண்றதானே ப்ரொபகண்டா. ஒரு விஷயம் வந்துங்க, ப்ரொபகண்டா வந்து ஒரு நியூட்ரலான ஒரு இதுதான். நம்ம வந்து அதை இது பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி ப்ரொபகண்டான்றது நம்ம சைடுல இருக்கிறத பரப்புரை பண்றது, அதுதான் ப்ரொபகண்டா. நீ வந்து ஃபால்ஸ் ப்ரொபகண்டா தான் தப்பு. ப்ரொபகண்டா போது நம்மளோட ப்ரொபகண்டா தப்பு கிடையாது, ஃபால்ஸ் ப்ரொபகண்டா தான் தப்பு. திமுக பண்றது ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, நம்ம பண்றது வந்து நேர்மை, நியாயம், நீதியின் பக்கம் இருக்க ப்ரொபகண்டா. அப்புறம் ரெண்டையும் எப்படி ஈக்குவல் பண்ண முடியும்? அது பண்ண முடியாது. அது ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, இவங்க லிட்டரலா அன்பே நான் பாத்துன்னு இருக்கேன். இங்க வந்து இப்போ நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க எல்லா கட்சிக்குமே வந்து ஒவ்வாமை இருக்கு தாவேகா மேல. ஆமா. அத வந்து இவங்களால வெளிப்படையா சொல்ல முடியல. நம்ம வந்து அவங்க ட்ரீமுக்கு மேல நம்ம ஃபுல்ஃபில்லா ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு இருக்க அந்த ஒவ்வாமை வந்து எதனால இருக்கு? இல்ல இவரு எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஆயிட்டாருன்றதுனால வருதா? இவங்களுக்கு இப்ப இருக்க திமுகவின் கோவத்தை தாண்டி விஜய் மேல இருக்க ஒவ்வாமை வந்து இவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுதுனால இந்த கேள்விகள்லாம் அவங்க ஆட்சியில இருக்க ஒரு சின்ன சின்ன தப்பையும் மன்னிச்சு விட்டுட்டு ஒண்ணும் கேட்காம விட்டுட்டு, நம்ம ஆட்சியில இருக்க ஒரு சின்ன விஷயத்த கூட அதை ட்வீட்டா போட்டு அதை நியூஸா கொண்டு வந்து பெரிய இதா பண்றாங்க. அது விடுங்க, அது போன ஆட்சியில மறந்துட்டாங்க. கூட்டணி கட்சியில தான் இருந்தோம், எலெக்ஷன் முடிஞ்சுக்காங்க, எதிர்கட்சியா செயல் பண்ணுங்கிறத மறந்துட்டாங்க. இப்ப செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப இதே விஜிலாண்டி சொன்ன மாதிரிதான், நீங்க வந்து அளவீட ஸ்கேல வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அமைந்தால் என்ன நடக்கும் அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நீங்க டிவிக்கு மேல வைக்கிறது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. போன டிஎம்கேக்கு இவங்க இருக்காங்களா அப்படின்னு பாக்கணும். இல்ல அதை விட்டு ஓரளவுக்கு புதுசா வர்ற கட்சி இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கு. இன்னும் 5 நாள் தான் ஆயிருக்கு. அப்ப இந்த 5 நாளைக்குரிய இவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அதை விட்டுட்டு நீங்க தலைகீழா திருப்புற மாதிரி நீங்களும் ஃபால்ஸ் நரேட்டிவ் போறீங்க, அவங்களும் ஃபால்ஸ் நரேட்டிவ் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வரக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா இல்ல அவங்க வந்துட்டு இமேஜ் டென்ட் பண்ணுவாங்க, நம்ம கையை கட்டிட்டு ரஜினி மாதிரி அடி வாங்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இதுல இன்னொன்னு இருக்கு. இங்க பாருங்க, எங்க கட்சி ஒரு விஷயம் பண்ணுது, அந்த விஷயத்த நாங்க வெளியே சொல்றோம். இது பண்ணாத ஒரு விஷயத்த வெளியே சொல்லல. இங்க எல்லாருமே வந்து உத்தேச பட்டியல்னு ராஜ்மோகனுக்கு ஆதி திராவிட துறை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, இங்க மிக முக்கியமான துறை தமிழ்நாட்டுல ரொம்பவுமே 24/7 இப்ப அந்த 5 வருஷமும் நெருப்பு மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு அமைச்சர் பதவினா அது அந்த பதவிதான். ஒரு கையெழுத்துல தமிழ்நாட்டோட மாணவர்கள் தலையெழுத்து மாறும். அந்த மாதிரி பதவியை கொடுத்து நீ பாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து
ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு தளபதிக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்துல அத இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல கொடுத்திருக்காரு. பெரிய மனசெல்லாம் இல்லடா, ஜனநாயகத்தின் அடிப்படையில அதான் அவரோட ஜனநாயகத்தின் தகுதியின் அடிப்படையில, அடிப்படையில. அதான் வேர்ட்ஸ் தப்பாரு. ஜனநாயகத்தின் அடிப்படையில ராஜ்மோகன் டிசர்வா இருக்காரு, அதனால கொடுத்திருக்காரு. இத வந்து நாங்க சொல்றோம். இதை தாண்டி அதுல வந்து நீங்க சொல்ற மாரி ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்மோகனுக்கு அதை தான் கொடுப்பேன்னுங்க, அதுக்கப்புறம் இதை கொடுத்தோன்னு யூடியூபருக்கு கொடுப்பேன்றீங்க. வேற யாரு கொடுக்குறது? நாங்க ஜஸ்ட் அன்பில் மகேஷுக்கும் உதயநிதிக்குமா கொடுக்க முடியும்? எங்க கட்சியில இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். விட்டா இவங்க போய் நீங்க முதலமைச்சர் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, அமைச்சருங்கெல்லாம் திமுக கொடுக்கணும். வேணாமா? அவர் யூடியூபரா இருந்திருக்காரு, மீடியால இருந்திருக்காரு, ஒரு படம் எடுத்திருக்காரு, அதனால திரைப்படத்துறை இது கொடுத்துருக்கோம். கொஞ்சம் எங்க கட்சியில எது அந்த துறைக்கு ரிலேட்டிவா இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து காலில இருந்து ஒரு ஆளும் வர்க்கம் வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கு வந்து ராஜ்மோகன்லாம் இதா அப்படின்னு. அதுக்கு எதிராக நீங்க பொங்காம நீங்களும் நரேட்டிவ் செட் பண்றீங்க, நாங்களும் அவங்களும் நரேட்டிவ் செட் பண்றாங்க, 2 பேரும் ஈக்குவலா பண்றீங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அவனுங்கள்ட்ட கேட்க சொன்னா நாங்க 70 வருஷத்துல 5 அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம், அதுல 4 பேர் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதை வந்து அவன் பெருமையா பேசிட்டு இருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பள்ளிக்கல்வித்துறை இத்தனைக்கு சாம் சொன்ன மாதிரி நாங்க ஒன்றும் ஃபிளெக்ஸே பண்ணல. அதை நாங்க கொடுத்துட்டோம் பாருன்னு நாங்க ஃபிளெக்ஸே பண்ணல. அம்பேத்கர் பேஜ் எடுத்து போடுறது கூட்டணி கட்சிகள் எடுத்து போடுறாங்க, சில பேரு அந்த மாதிரிதான் எடுத்து போறாங்க. நாங்க சில ஒரு கட்சி பேர் சொல்ல விரும்பல, அந்த கட்சி வந்து இவரு தலிதாவே கன்சிடர் பண்ண முடியாது. ராஜ்மோகனை தலிதா கன்சிடர் பண்ண முடியாது. நீ எப்படி சொல்லுவ? நீ யாரு ராஜ்மோகனை தலிதா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு? இது என்ன மாதிரி ஒரு பார்வை? என்ன வித்தியாசமா வைக்கிறானுங்க இந்த பார்வையெல்லாம். எப்படி இதை சொல்ல வராங்கன்னா, கீழ இருந்து வந்து போராடி தீண்டாமையினால அனுபவிச்சு அப்படி வர அமைச்சரை தான் தலிதா கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி பேசுறானுங்க அவனுங்க. எங்க இருந்தாலும் அவருக்கு அந்த சமூகத்தால அவரு நிராகரிக்கப்பட்டிருப்பாரு, ஒரு இடத்துலயாவது அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பாரு. அவருக்கு அந்த தீண்டாமை நடந்திருக்கும், அதோட வலியும் வேதனையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நீங்க வந்து அவரை வந்து தலிதா கன்சிடர் பண்ண முடியாதுன்னா இவனுங்க எந்த கிரைட்டீரியா வச்சிருக்கானுங்கன்னு வேற தெரியல. இவனுக்கு யார தலிதா கன்சிடர் பண்ணுவானுங்கன்னு வேற தெரியல. இவனுங்க நாத்தாக்கா மாதிரி யூரின் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க போயிருக்கா. இவனுங்கள்ட்ட சொல்லிட்டுதான் நம்ம வந்து தலித்து இல்ல எல்லாரும் ட்வீட் போடுறான்னா என்னன்னு போடணும்? வாழ்த்துக்கள், இத மாதிரி நல்லா பண்ண வாழ்த்துக்கள் அப்படின்னு தானே போடணும். அவன் என்ன போடுறான்னா, நீ நல்லா பண்ண இவன் யாரு இவன் இருக்கான்ல, நம்ம லாகவரன்ஸ் போட்டிருக்கான், அவர் இப்ப நல்லா பண்ணுவாரு அத மாதிரி நம்பிக்கை இருக்கு, பண்ணலைன்னா நம்பிக்கை இருக்கு. இவன் யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு? நம்பிக்கை இருக்கு இல்லன்னு அதுதான் நானும் கேக்குறேன். இவனுங்களுக்கு ஒன்னும் முடியல. இவனுங்களுக்கு என்னென்னலாம் விமர்சனம் பண்ணணும் தெரியாம ஒரு மக்கள் மேல மக்கள் விரோத விமர்சனத்தெல்லாம் இவங்க பண்ணின்னு இருக்கானுங்க. தாவேக்காவை இது பண்றோம், மட்டம் தட்டுறோம், தாவேக்காவை மட்டம் தட்டுறோம், எல்லா அமைச்சருமே தப்பான். அப்ப யாருக்கு அமைச்சர் கொடுக்கணும்னு கேள்வி கேட்டா அன்பில் மகேஷ், ஏவா வேலு, PLD ராஜா, உதயநிதி ஸ்டாலின், இவங்களுக்கு அமைச்சர் கொடுக்கணும். எவனாச்சும் ஒரு பிடிஆர் மட்டும் சொல்லுவாங்க, பிடிஆர் அங்கே படிச்சிருக்காரு தெரியுமா, அங்கே படிச்சிருக்கா தெரியுமா, அப்படி அவர் அங்கே படிச்சிருக்காரு இங்கே படிச்சிருக்காருன்னு படிச்சதுனால வந்துருச்சு உங்களுக்கு தகுதி. இங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல்ல பாப்புலாரிட்டி தான் ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிஆருக்கு வந்து படிச்சதுனால மட்டும் பாப்புலாரிட்டி வரல. அவர் வந்து பிடி தியாகராஜனோட பொல்ல இங்க இருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி இந்த வெல் எஜுகேட்டடு பிசினஸ் கிளாஸ்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றதே எனக்கு வந்து அது ஒரு மாதிரி அவர்ஷனா இருக்கு. அவனுடா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பட்டமே பிடிஆருக்கு வந்து ஆஃப்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன கிரிட்டேரியால அவரு கூட்டு வந்தாங்க? பிடிஆரோட பையன் தானே கூட்டு வந்தாங்க. பிடி தியாகராஜனோட பையன் தானே, பள்ளிவேல் தியாகராஜனோட பையன் தானே கூட்டு வந்தாங்க. இங்க ஏன் ஒவ்வொரு ஆளும் எப்படி டிஆர்பி ராஜா எப்படி வந்தாரு? அவர் என்ன படிச்சிருக்காரு, இது பண்ணிருக்காரு, இளைஞர் நான் கூட்டு வந்தாங்க. டிஆர் பாலுவோட பையன் தானே கூட்டு வந்தாங்க. நல்லா படிச்சு நல்ல பதவியில இருக்க வரனா போய் சுந்தர் பிச்சை சிஎம் ஆக்குங்கடா கூட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு. அவரு கூட வேற யாரும் டாப்ல இல்ல. இதெல்லாம் அந்த மாதிரி ஆக்கிட்டு இப்ப வந்து ஒரு இப்போ யாரு ராஜ்மோகனோ இல்ல வேற ஒரு ஆளோ ஆனா அவரை புடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டாங்க. இவருக்குலாம் என்ன தெரியும்? அந்த லேடிஸ், இவங்க ஆட்சியில வந்து லேடிஸ்னாவே ஒரு 4 துறை இருக்கும். கால்நடைத்துறை, எதுவுமே கண்டுக்காத ஒரு பெரிய இதே இல்ல, அதிகாரம் இல்லாத ஒரு துறை இருக்கும். கைத்திரி
ம். நெசவாளர் துறையா? அந்த துறை, விவசாயம் ஆமா அந்த மாதிரி ஏதாவது குடுத்து விட்டுருவாங்க. ஆமா பெரிய அதிகாரம் இல்லாத துறை இருக்கும் அது கொடுப்பாங்க. இங்க லேடிஸ் ஒரு தொழில்துறை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பாராட்டுறதுக்கு நீ இப்ப உங்ககிட்ட பாராட்டு கூட கேட்கல நாங்க. நீ என்ன நீ ஒன்றும் பாராட்டவும் போறது இல்ல. ஆனா அதை புடிச்சு எதுக்கு விமர்சனம் வைக்கிற? இதுக்கெல்லாம் என்ன தெரியும்? அது பேக்கு வா நம்ம வேணா கீர்த்தனாவையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாரிங் போட சொல்லுவோம். ஏன்னா இங்க எலெக்ஷன்ல வந்து பாலிடிக்ஸ்ல வந்து எல்லாரையும் வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இங்க இருக்கவனை மட்டும் கேட்கறாங்க. ஸ்டாலினுக்கு ஏத்திஸ்டா என்னன்னு கேட்டாவே 3 தடவை முழிக்கிறேன். ஏத்திஸ்டா என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஏத்திஸ்டானா 3 தடவை முழிக்கிறேன். அவனை என்ன கிரிட்டீரியா அடிப்படையில முதலமைச்சரா வச்சிருந்தாங்க? 5 வருஷம் வேற இருந்துட்டேன். போன இதுல மினிஸ்ட்ரி போட்டாங்க. அவங்களோட படிப்பும் அவங்க இருக்க டிபார்ட்மெண்ட்டும் சம்பந்தமே இருக்காது. எடுத்து பார்த்தாலே தெரியும். இவன் வந்து தங்கம் தென்னரசு வந்து பினான்ஸுக்கு போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் படிப்புக்கும் மாசியை வந்து இது ஹெல்த்துக்கு போட்டிருப்பாங்க. ஆமா மாசு எதுக்கு? இப்ப நான் சொல்லுவேன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து அவர் ஐஆர்எஸ்க்கு முன்னாடியே எம்பிபிஎஸ் இருந்தாருன்னு சொல்லுவேன். மாசு என்னவா இருந்தாருன்னு சொல்லு நீ. எதுக்கு அவரை ஹெல்த் மினிஸ்டர் இது அது என்ன மருத்துவம் தானே? மருத்துவ மினிஸ்டர் எதுக்கு போட்ட? பொது சுகாதாரத்துல எதுக்கு போட்ட? இல்ல அந்த பிடிஆர் போவாரு அவரு. பிடிஆர் வந்து நீ சொல்றீல பினான்ஸ்ல இருந்தவரை எதுக்கு தூக்கி நம்ம ஐடில போட்ட? அது கேட்டா அது சொல்லுவாங்க அவர் படிச்சிருக்காரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெரியும் பையன். பிடிஆர் மொத்தமா ஓரம் கட்டிட்டானு இல்லையா? அதை கேட்கறதுக்கு அவங்க துப்பு இருக்கா இந்த கட்சியில இருக்கு? உனக்கு எனக்கா ஒருத்தனுக்கு துப்பு இருக்கா பிடிஆர் ஏன் ஓரம் கட்டினீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு? அதனால ஆல் இந்தியா லெவல்ல இருந்தாலும் அங்க போய் பேசி அக்கிட்டு இருந்தாப்ல. அப்புறம் அதை விட்டுட்டு வந்து நீங்களும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அப்புறம் நம்மளுக்கு கோவம் வருமா? சாம் கை தூக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்களா? பேசுறேன். இல்ல ஒரு இளவும் தெரியாத ஒரு ஆளுமைக்குல 5 வருஷம் குப்பை கொட்டி இருக்கோம். இதை இவனுங்க தூக்கிட்டு வரானுங்க ஸ்கேல்ஸ். நீ வச்சிருக்க கிரைட்டீரியா படி பார்த்தா நல்ல பணத்தை இருந்துட்டு சோத்துல வச்சு திங்கிறவனுங்க. அந்த மாதிரி ஆளுங்க எங்கள்கிட்ட இல்ல. அந்த ஸ்கேல்ஸ் எங்கள்கிட்ட இல்ல. இல்ல அதுல 4 ஊப்பிங்க வேற. விடுங்கடா நான் இந்த நாட்டை விட்டு வெளில போறேன். விஜய் எல்லாம் முதலமைச்சர் மூதேவி தத்தி ஸ்டாலின் இருக்கும் போதே நீ போகல, மோடி இருக்கும் போதே போகல. இப்ப அதை விட உனக்கு விஜய் எந்த விதத்துல ஓவாமை ஆயிட்டாருன்னு நீ சொல்லு. இல்ல அன்பு நான் தான் சொன்னேன். எந்த ஊப்பிகள் வெளிநாட்டுக்கு போறாங்க? வெளிநாட்டுலதான் அதெல்லாம் போட்டாங்க. இல்ல இங்க இருக்க ஊப்பிகள் ஐயோ வந்துட்டாரா? ஆமா தமிழ்நாட்டோட வளர்ச்சியே குறைஞ்சிருச்சு. பிஜேபி உள்ள வந்துரும். விஜயாலலாம் பிஜேபி எதிர்க்க முடியாது. இவங்க ஸ்டாலினாலதான் எதிர்க்க முடியும். ஸ்டாலின் அப்படியே நான் ஒரே ஒரு இது வைக்கிறேன் இருங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ இல்ல ஓஜி ஒரு பெட்ரா ஒரே ஒரு இன்டர்வியூ ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷம் ஒரு இன்டர்வியூ இல்லைன்னா ஒரு படிச்சு ஒப்பிச்ச இதாவே சென்சிபிளா ஸ்டாலின் பேசியிருக்கான்னு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து எனக்கு காமிக்கிறான். நான் அந்த அளவுக்கு சென்ஸ் இருக்கு, கொஞ்சமாச்சும் பேசுற ஒரு பிரச்சனை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் இது பண்ணேன். புதிய தலைமுறைக்கு உட்காந்துட்டு ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பேசியிருக்காப்ல 16ல. 21ல வந்துட்டு அப்படியே சமூக 5 வருஷத்துல அவருக்கு நம்ம உட்காந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை கடிச்சிருக்கோம். 34 வயசு வரையும் இது தெரியல, சமூக நீதினா என்னன்னு தெரியல, ரிசர்வேஷன் தெரியலன்னு. ஸ்டாலினுக்கே 5 வருஷத்துக்கு முன்னாடி அது தெரியல. ஃப்ரீ பீஸை பத்தி அதெல்லாம் இல்ல, இப்ப மக்களுக்கு ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்க கூடாது கெடுக்க கூடாது அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீ ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ காமி சென்சிபிளா பேசியிருக்காரு அப்படின்னு. ஆல்ரெடி டோல்டு அன்பு ஆல்ரெடி டோல்டு எல்லாமே. பாலிடிக்ஸை விட்டுரு, பாலிடிக்ஸ் கூட வேணாம், வேற ஏதாச்சும் பொதுவா ஏதாச்சும் பேசியிருக்காப்லையா? அப்படியாச்சும் சென்சிபிளா பேசுறாருன்னு ஒரு இன்டர்வியூ எடுத்து காமி. இது சொல்லிருப்பாரு வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசக்கூடாது. எங்க பேரூராட்சி பெருசா ஊராட்சி பெருசான்னு தெரியாம அந்த மேடையில நின்று அவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அன்பே இவனுங்களுக்கு என்னன்னா ஊப்பிங்களுக்கு என்னன்னா பள்ளி கல்வித்துறைய ராஜ்மோகன் குத்தது பிரச்சனை. இந்த சினிமால இருக்கிற பைத்தியக்காரனுங்களுக்கு இந்த இது பிலிம் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிய வந்து கொடுத்தது அவனுங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்னடா நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவேன்டா. இப்ப பிலிம் இண்டஸ்ட்ரி கொடுத்தா அந்த ஆளு யூடியூபரா இருந்திருக்காரு, படம் எடுத்திருக்காரு, அந்த ரிலேட்டடு தமிழ் வளர்ச்சி துறை கேட்டாங்கன்னா அந்த ஆளு தூய தமிழ்ல ரொம்ப இதான் வந்து மொக்க போடுவாருன்னு வச்சுக்கோவே நம்ம பேசுறதுக்கு. ஆனாலும் தமிழ் நல்லா பேசுவாரு. அவருக்கு அந்த இது எதிர்க்கணும்னா இதை வச்சு எதிர்ங்கடா, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இது எதிர்க்க முடியாதுடா, அதை வச்சு எதிர்க்க முடியாதுடா. தமிழ் பேசுற ஆளு அப்ப தூய தமிழ்ல பேசுற ஆளு டிஎம்கேல சொல்லு. போன ஆட்சியில இதுல இருந்த தூய தமிழ்ல பேசுற ஆளு யாராச்சும் ஒரு ஆளு சொல்லு. கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஆள் வந்து வைகோ கொடுத்துருவாங்க. கருணாநிதி தான் பேசுவாப்புல. கருணாநிதி கொடுங்க.
போய் எடுத்துட்டு வந்து ஏதா ஒரு